சாமி உள்ள இருக்கல? சாமி 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 உங்களுக்கு யார் வேணும்? இந்த ஆத்துல ஒரு ஐயர் இருக்கான்னு சொன்னா. ஆமா இருக்காரு, ஆனா அவர் ஐயர் இல்ல, ஐயங்கார். இல்லைண்ணா ஐயர் தான். ஆட்டோ ஸ்டாண்ட்ல உள்ளவாரும் சொன்னா. நான் நன்னா விசாரிச்சுட்டு தான் இல்ல வரேன். சாமி அவர் ஐயங்கார் தான். ஐயர் தான்ண்ணா. சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி இருந்துட்டு போகட்டும். இப்ப அவர் என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? இது தொழிலதிபர் மேனகாவை தெரியுமோண்ணா? நல்லா தெரியும். அவங்களுக்கு இப்ப என்ன? அவ்வாத்துல நாளைக்கு ஒரு ஹோமம் ஏற்பாடாயிருக்கு. அதுக்கு ஒரு ஐயர் கம்மியா இருக்கு. அதான் யாராவது கிடைப்பாளான்னு 4 இடத்துல விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஆட்டோ ஸ்டாண்ட்ல இவாளை பத்தி சொன்னான். ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு விவரம் பத்தாது சாமி. இவர் ஐயங்கார் தான். அவ ஐயரோ ஐயங்காரோ வெளியில வந்தா தெரிஞ்சிட போறது. எனக்காக சேர்த்த கூப்பிடுங்களேன். சரி நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. அவர் வாயிலே கேட்டு தெரிஞ்சுங்க. சாமி 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 உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. கதவை திறங்க. சாமி 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 என்ன தூங்கிட்டாரா என்னமோ தெரியலையே. இவ்வளவு நேரம் தட்டி எழுந்திருக்க மாட்டேங்கிறாரு. என்ன ஐயர்னு சொன்னேன்ல, நம்ப மாட்டேன்ட்டல. நெத்தில பாருங்க விபூதி பளிச்சுன்னு இருக்கு. எங்கடவா தான் சாமி? சாமி நீங்க ஐயரா? ஆமா, இப்போ அதை விசாரிக்கத்தான் இப்படி கூப்பிட்டேடா? நீங்க நாமம் போட்டு தான் நான் பார்த்துருக்கேன். சில சமயம் நாமமும் போடுவேன். அது என்ன கணக்கு? நாமமும் போடுவீங்க, பட்டயம் போடுவீங்களா? நேக்கு பெருமாள் மேல பக்தி அதிகம். அதனால சில சமயம் நாமமும் போடுவேன். அது அது ஒன்றும் தப்பில்லையே. சரி சுவாமி, இப்போ எதுக்கு அந்த பிரச்சனை? சாமி உங்களை நான் தான் தேடின்னு வந்தேன். தொழிலதிபர் மேனகா வீட்டில் நாளைக்கு ஒரு ஹோமம் ஏற்பாடாயிருக்கு. அதுக்கு ஒரு ஐயர் குறையிறது. நீங்க வந்து எல்லாம் உபகாரமா இருக்கும். தட்சணை வாங்கி கொடுத்துட்றேன். சரி சுவாமி, நான் வர்றேன். நல்லது, ரொம்ப சந்தோஷம் சாமி. நாளைக்கு விடிக்காத்தால 5 மணிக்கு ஆட்டோவில் வந்து உங்களை பிக்கப் பண்ண சொல்கிறேன். அப்போ நான் உத்தரவு வாங்கி கேட்டுமா? சீங்கு. இன்னும் என்ன சாமி நீங்க ஐயர் தானே சுவாமி? இன்னுமா உங்க குழப்பம் தீரல? நான் ஐயரே தான். ஏண்டா பாஸ்கரா, குடிக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியாதா? ஒரு சில மனுஷங்க துக்கத்தில் இருந்தா குடிப்பாங்க, ஒரு சிலர் சந்தோஷத்துல குடிப்பாங்க. ஆனா நான் எதுக்காக குடிக்கிறேன்னு சத்தியமா எனக்கே தெரியல. பழசெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அப்படியே துக்கம் அப்படியே பொங்கிட்டு வருது. நல்ல குடும்பம், அழகான பொண்ணு, நல்ல சம்பாதிக்கிற பொண்ணுன்னு சொல்லி தலையில கட்டி வச்சாங்க அபிங்கிற அபிநயாவ. ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவளா இருந்தாலும் அவளுக்கு ஒரு பெரிய மகாராணிங்கிற நினைப்பு
என் நேரமும் என்ன வேலைக்காரனா நடத்தணும்ன்ற ஆசை. நினைச்ச மாதிரியே செஞ்சாலே. அவ நில்லு நான் நிக்கணும், உட்காரணும். Damn it, she ruined my life. எனக்கு கிடைச்ச பெரிய பெரிய சாபம் அபி. அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில அந்த சாபத்துக்கு பிறகு வந்த வரந்தா என் சங்கீதா. எஸ், she is my angel. கடவுள் மேல இருந்து பார்த்தாரு. மகனே, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, கொஞ்சமாவது சந்தோஷமாயிருன்னு எனக்கு கொடுத்த கிஃப்ட் என் சங்கீதா. நான் அவளை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அவளும் அப்படிதான். ஆனா இந்த நொல்ல வச்ச கண்ணோ தெரியல. சமீப காலமா எல்லாமே ஏடா கூடமா மாறி போச்சு. ஆனா எல்லாம் சரியாயிடும். நான் இன்னைக்கு வாழற இந்த வாழ்க்கை, இந்த ஆடம்பரம், இது எல்லாத்துக்கும் காரணம் சங்கீதாவோட அப்பாவும். இது அவங்க போட்ட பிச்சை. இதை நான் என்னைக்கு மறக்க கூடாது, மறக்கவும் மாட்டேன். மறந்துட்டேன்னா மற்றவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் பாஸ்கர்? அப்படியா? நான் மறக்க மாட்டேன். சங்கீதா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் புரிஞ்சுப்பா. எனக்கு என் சங்கீதாவும் என் குழந்தையும் தவிர வேற யார் இருக்கா? யாரும் இல்லையே. அவங்களுக்காக தானே நான் உழைச்சிட்டு இருக்கேன். ஆனா இத அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. சாரி, நான் அத சரியா வெளிப்படுத்தலைன்னு நினைக்கிறேன். ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன். ஏதோ ஒரு மூட்ல நானும் அந்த அபியும் அவ பேரை சொல்லவே எனக்கு அருவருப்பா இருக்கு. நானும் அவ்வளோ சரியான ஜோடின்னு வாய்க்கோசம் போய் சொல்லிட்டேன். அதையும் அந்த முட்டாள் நம்பிட்டா. தப்பு பண்ணிட்டியடா. தப்பு பண்ணுவியா? டேய், உனக்கு கிடைச்ச பொக்கிஷன்டா சங்கீதா. அத புரிஞ்சு நடந்துக்க. அவளோட சேர்ந்து வாழறதுதான் சரி வரும். என்னைக்காவது ஒரு நாள் சங்கீதா கண்டிப்பா இத புரிஞ்சுப்பா. அன்னைக்கு சந்திச்ச மாதிரியே காதலிப்பா. அன்னைக்கு நானும் என் சங்கீதாவும் பழைய மாதிரியே ஜாலியா நானும் என் சங்கீதாவும் ஆடுவோம், பாடுவோம். ஏன் சங்கீதா மை சங்கீதா. குடிக்காதரா. குடிக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியல. நோ மோர் ட்ரிங்கிங். போய் வர்ற எல்லாம் வேலைக்கு போவேனா லூஸ். ஹாய். வாங்க. என்ன திடீர்னு? என்னங்க அது? எதுக்கு இப்போ என்னோட பிரெட்ல கை வைக்கிறீங்க? ஏங்க, இதை தினமும் சாப்பிட்றீங்களே, உங்களுக்கே போர் அடிக்கல? எது? தினம் இப்படி பிரெட் ஜாமு ஆம்லெட்டும் சாப்பிட்றது. சித்ரா, சாப்பாட்டை ருசிச்சு சாப்பிட்றவனுக்கு தான் நீங்க சொல்ற மாதிரி போர் அடிக்கும். எனக்கு இந்த பிரெட்டு முட்டையும் வேலை செய்யறதுக்கான ஒரு உணவா எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். இதை பாருங்க சித்ரா, நான் தேடி சாப்பிட்றவன் கிடையாது, தேவைக்காக சாப்பிட்றவன். பல்லு தேய்க்கிறதுல இருந்து பண்ணு சாப்பிடுறது வரைக்கும் வியாக்கியானம் வச்சிருக்கீங்க. பின்ன
நீங்க எல்லாத்தையும் துருவி துருவி கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்லி தானே ஆகணும். சரிங்க, இன்னைக்கு நீங்க பிரெட் சாப்பிடக்கூடாது. இது என்னோட ஃப்ரெண்ட்லி ஆர்டர். என்னது ஃப்ரெண்ட்லி ஆர்டரா? போடுறதே ஆர்டர், இதுல என்ன ஃப்ரெண்ட்லி ஆர்டர்? அன்பு கட்டலன்னு வச்சுக்கோங்க தொல்காப்பியரே. சரிங்க, சாப்பிடல. பதிலுக்கு வேற என்ன சாப்பிடுறது? கேரட்டையும் முள்ளங்கியும் பச்சையா சாப்பிட்டு போற வழியில அருகம்புல் ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு போக சொல்றீங்களா? பாத்து பாத்து இதே மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா வால் முளைக்கும், இல்லனா தலையில கொம்பு முளைக்கும். இன்னைக்கு நான் சமைக்கிறேனே. சித்ரா, ஸ்டார் ஹோட்டல்ல தினமும் சாப்பிட்ட நாட்களும் இருக்கு, பட்னியா கிடந்த நாட்களும் என் லைஃப்ல உண்டு. 2 எக்ஸ்ட்ரீமே நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் அலட்டிக்காத இந்த உணவு விஷயம் பத்தி நீங்க எதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும்? ஒரு அக்கறை தான். நல்ல வாசனை மாதிரி, நல்ல தூக்கம் மாதிரி, நல்லதா ஒரு புக் படிக்கிற மாதிரி, நல்ல சாப்பாடும் கூட லைஃப்ல நாம ரசிக்க வேண்டிய விஷயம்தான். அதை ஒரு ரூட்டீன் ஹாபிட்டா மாத்திடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் காருக்கு பெட்ரோல் போடுற மாதிரி தான் நான் சாப்பிட்ற சாப்பாடும். இட்ஸ் வெரி பேட். நான் கேட்குறேன்னு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது? சித்ரா, ஏற்கனவே நீங்க கேட்டு நான் பதில் சொன்ன கேள்விதான் இது. நான் மறுபடியும் பழைய பதிலே சொல்லணுமா? இதென்ன ஆக்ஷன் ட்ரிப்லையா? இல்ல தொல்காப்பியன், நான் ரொம்ப சீரியஸா கேக்குறேன். நீங்க ஒரு எலிஜிபிள் பேச்சுலர். லைஃப்ல கல்யாணங்கிறது நாம தவிர்க்க தேவையில்லாத ஒரு விஷயம். பட் நீங்க வேணும்னே வீம்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் சித்ரா, சில விஷயங்கள் நாம தேடி போறோம், அடையணும்னு நினைக்கிறோம். கல்யாணங்கிறது ஓரளவுக்கு தான் நம்ம முயற்சி பண்ண முடியும். சில விஷயங்கள் அதுல தானா அமையணும், கூடி வரணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். எனக்கு அமையல, அவ்வளவுதான். யாருமே உங்களை லவ் பண்ணலையா? இல்ல நீங்க யாரையும் லவ் பண்ணலையா? நம்ம வேற ஏதாவது பேசலாமே. ஏன் நம்ம இதை பத்தி பேசக்கூடாதா? அது இல்லைங்க, வந்ததுலேருந்து பிரெட்டு, சமையல், சாப்பாடு, காதல், கல்யாணம்னு பேசிட்டு இருந்தா அப்படி. ஒலிம்பிக்ஸ்ல தங்க வாங்குறதுலேருந்து உள்ளூர்ல குண்டு வெடிக்குமா வெடிக்காதான்னு பேசுறதுக்கு 1000 விஷயங்கள் நம்ம நாட்டில் இருக்கு. ஓகே, பர்சனல் விஷயத்த பேச வேண்டாம் நான் சுக்கா சொல்றீங்க. பேசல. ஆனா என்னோட சமையலை தான் நீங்க இன்னைக்கு சாப்பிடுறீங்க. அது எந்த சக்தியாலையும் மாத்த முடியாது. என்ன சிரிப்பு? சமைக்க போறேன்னு சொன்னதுக்கு இப்படி ஒரு சிரிப்பா? ஆணவமான சிரிப்பா இருக்கு. இந்த ஆணவத்தை நான் வைக்கிற சாம்பாராலேயே அடக்குறேன். சரிங்க சரிங்க, சாமான்லாம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு, காட்டுறேன் வாங்க. சித்ரா, வாங்க. இதோ வந்துட்டேன். என்ன எல்லா சமையல் சாமானும் சரியா இருக்கா? சமையல் செய்யறது இல்லைன்னு நினைச்சேன், ஆனா எல்லா சாமானும் கரெக்டா இருக்கு. சமையல் பண்ணலாங்கிற ஐடியாவில் எல்லா சாமானையும் வாங்கி போட்டேன், ஆனா பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகல. அதான் பிரெட், நூடுல்ஸ், கார்ன்ஃபிளாக்ஸ் அப்படியே சிம்பிளா போயாச்சு. மனசுல வெள்ளைக்காரன் நினைப்பு. சரி விடுங்க, இன்னைக்கு உங்க சமையல சாப்பிடணும்னு ஆயிடுச்சு, அதுவே மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் ஏன் திட்டுறீங்க? உப்பு எங்க இருக்கு? உப்பா? ஒரு நிமிஷம். உப்பு. ஓகே, இது மிளகுத்தூள் இருக்கா? மிளகுத்தூள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒன்று செய்யுங்க, மிளகுத்தூளும் அப்படியே கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துடுறீங்களா? வாங்கிட்டு வந்துடுறேன்.
ஜுவெனியல் ஹோம்? தொல்காப்பியன் சிறுவர் ஜெயில இருந்தாரா?